ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம குப்தர்களில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் ஐம்பெருங்குழுவில் உறுப்பினர் அல்லாதவர் யாருன்னு பார்த்தோம்னா கருவூல அதிகாரி. பெருங்குழுவில் உறுப்பினர்களாக இருந்தவர் புரோகிதர், சேனாதிபதி, மந்திரி. அடுத்தது, அஷ்டதீக்கஜங்களில் இல்லாத ஒருவர் யாருன்னு பார்த்தோம்னா அது சயனா. யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா துர்ஜாதி, மல்லண்ணா, பானாஜி, சூரனா. அடுத்த கொஸ்டின், பாகியான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். யாருடைய காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அது 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்னா அது குமாரகுப்தர். 194வது கொஸ்டின், சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்தது, காளிதாசர் ரிது சம்ஹாரம். ஆரியபட்டியம். பாஸ்கரா லகு பாஸ்கராயா. வராகிமிகிரர் பஞ்ச சித்தாந்திகா. இதெல்லாம் நூல்களும் ஆசிரியர்களும் பொறுத்திருக்காங்க, இதையும் பார்த்து வச்சுங்க. வாக்பதர் எழுதிய நூல் என்னென்னு பார்த்தோம்னா அஷ்டாங்க சம்கிருகம் இல்லைன்னா சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பான்ஸ்காரா கல்வெட்டில் உள்ள கையொப்பம் யாருடையதுன்னு பார்த்தோம்னா அது ஹர்ஷருடையது. அடுத்தது, இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யாருக்குன்னு பார்த்தோம்னா அது சமுத்திரகுப்தருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கிபி 1526ஆம் ஆண்டு இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டதன் நினைவாக பானிபட்டில் உருவாக்கிய தோட்டத்தின் பெயர் என்ன பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயர் தான் அது காபுல் பாக். இது முகலாயர்களை பற்றிய கொஸ்டின். கீழே குறிப்பிட்டவர்களில் கிரேக்க நாட்டின் தூதுவராக பாடலிபுத்திரத்திற்கு வந்தவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 1, 2, 4 சரியான விடை ஆப்ஷன் சி. மெகஸ்தனிஸ், ஹெரோடோட்டஸ், டயோனைசியோஸ். இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், அசோகரை மனமாற்றம் செய்து புத்த சமயத்தை தழுவு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது உபகுப்தர். அசோகரை மனமாற்றம் செய்து புத்த சமயத்தை தழுவு செய்தவர் உபகுப்தர். அடுத்த கொஸ்டின், பிருகத் சம்ஹிதையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா வராக மிகிரர். அடுத்தது, குப்த அரசின் தேசிய சின்னம் எது? தேசிய சின்னம் கருடன். வாட் வாஸ் த நேஷனல் எம்பலம் ஆஃப் தி குப்தா எம்பையர்? என்னென்னு பார்த்தோம்னா கருடன். ரத்னாவளி என்ற நாடகத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா அது ஹர்ஷர். ரத்னாவளி என்னும் நாடகத்தை இயற்றியவர் ஹர்ஷர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர். இது ஏற்கனவே பார்த்ததுதான். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர். டேஸ் என்பவர் முதலில் நாலந்தா விகாரை நிறுவினார். நாலந்தா விகாரத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்னா அது அசோகர் நாலந்தா விகாரத்தை நிறுவினார். அடுத்தது, சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு. கீழ்கண்ட துறைமுகங்களில் குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது தாமிரலிப்தி. வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் தாமிரலிப்தி. போ கெரோக்கி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா அது ஃபாக்கியான். போ கெரோக்கி என்ற நூலின் ஆசிரியர் ஃபாக்கியான். அலகாபாத்தில் கிடைக்கப்பெற்ற குப்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது சமுத்திரகுப்தர். யாருடைய காலத்தைச் சேர்ந்தது? சமுத்திரகுப்தர். கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது
ஆசிரியரை குறிப்பிடுகிறது. கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிப்பிடுகிறது? ஆசிரியர் என்பதை குறிக்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு தனுர்வேதா அப்படிங்கிறது வானவியல் அப்படிங்கிறது தான் தவறான விடை. மற்றது பாருங்கள், ஆயுர்வேதா அப்படின்னா மருத்துவர், காந்தர்வ வேதா அப்படின்னா இசை, சிலப்ப வேதா அப்படின்னா அது கட்டிடக்கலை, தனுர்வேதா அப்படின்னா வில்வித்தை. சுருப்கானா என்ற சொல் எதனை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது நாணய சாலை, மின்ட் இதை குறிக்கிறது. எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது குப்தர்கள் ஆட்சி காலத்தில் தான் முதல் தீக்குளித்தல் நிகழ்ந்திருக்கு. பின்வருவனற்றுள் விசாகதத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா அது 2 முத்ராராட்சசம், தேவி சந்திரகுப்தம். இது 2மே விசாகதத்தரில் அதனால் ஆப்ஷன் ஏ சரியான விடை. குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார் அப்படிங்கிறது தான் தவறான விடை. மற்றதெல்லாம் பாருங்கள், நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகின்றது. ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது. இதெல்லாம் சரியான விடை. சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யாருன்னு பார்த்தோம்னா அது அஸ்வகோஷர். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அஸ்வகோஷர். அடுத்தது, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது அப்படின்னு பார்த்தோம்னா அது 2ஆம் சந்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் சந்திரகுப்தர். நம்ம எல்லாரும் சமுத்திரகுப்தர்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் இதற்கு உண்மையான விடை 2ஆம் சந்திரகுப்தர். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னு பார்த்தோம்னா அது 2ஆம் சந்திரகுப்தர். முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்தது, புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்துவை ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது சமுத்திரகுப்தர். வசுபந்துவை ஆதரித்த குப்த மன்னர் சமுத்திரகுப்தர். அடுத்தது, பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வானியல் அமைப்புகளை தொகுத்தவர் வராகி மிகிரர். பஞ்ச சித்தாந்திகா என்று 5 வானியல் அமைப்புகளை தொகுத்தவர் வராகி மிகிரர். ஆப்ஷன் பி சரியான விடை. காவிய தரிசனம் என்ற நூலின் ஆசிரியர் தண்டின். காவிய தரிசனம் என்ற நூலின் ஆசிரியர் தண்டின். அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் டேஸ் ஆவார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹரிசேந்தர். அடுத்தது, கீழ்வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஹர்ஷசரிதம் பானர் எழுதியதான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அதே மற்றதெல்லாம் பாருங்கள், அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர் வரும், இண்டிகா மெகஸ்தனிஸ் வரும். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. ஆரியபட்டர் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவின் நியூட்டன். ஸ்கந்தகுப்தர் ஆசிய மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ. சந்திரகுப்தர் 2 சாகர்களை அளித்தவர். காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். ஆப்ஷன் ஏ 1 2 3 4 ஸ்ட்ரெயிட்டாக பொருந்திருக்கு. அடுத்ததும் பொறுத்துக்க. மன்றம் அப்படின்னா கூடுகை நடத்தும் இடம்தான் மன்றம். சப்தங்கா அப்படின்னா அது 7 பிரிவுகள். சப்தங்கா அப்படின்னா 7 பிரிவுகள். என்பெயராயம் அப்படின்னா அது நிர்வாக குழு. பொதியில் அப்படின்னா அது பொது இடம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல்தூண் கல்வெட்டை வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அது சமுத்திரகுப்தர். எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல்தூண் கல்வெட்டை வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அது சமுத்திரகுப்தர். மெக்ரூலியில் குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது 2ஆம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் சி சரியான விடை, 2ஆம் சந்திரகுப்தர். கீழ்வரும் முற்கால நகரங்களில் ஒன்றினை பற்றி சீன யாத்ரீகர்
பாக்கியான் குறிப்பிட்டுள்ளார். அது என்னென்னு பார்த்தோம்னா அது வைஷாலியை பற்றி தான் பாக்கியான் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததும் பொறுத்துக. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. மகா பாலாதி கிருத்தா அப்படின்னா அது படைத்தளபதி. மகா அஸ்வபதி அப்படின்னா அது குதிரை படை தளபதி. மகா பிலுபதி அப்படின்னா அது யானைப்படை தளபதி. மகா தண்டநாயக் அப்படின்னா தலைமை நீதிபதி. அடுத்தது, கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்கள் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பார்னெட். யாருன்னு பார்த்தோம்னா பார்னெட். மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் வெளியுறவு அமைச்சர். அடுத்தது, குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் யாது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தாமிரலிப்தி. அடுத்தது பொறுத்துக. குப்தர் காலத்தில் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொறுத்திடுக. சேத்ரா அப்படின்னா அது வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படின்னா அது தரிசு நிலம். அப்ரகதா அப்படின்னா வனநிலம். பஸ்தி அப்படின்னா குடியிருப்பிற்கு உகந்த நிலம். அடுத்தது, பொருத்தம் இல்லாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். சுபா அப்படின்னா சிப்பாசாலார். சர்க்கார் அப்படின்னா பௌச்சுதார். அடுத்தது, ஃபர்கானா அப்படின்னா அது சிக்டார். இது மூன்றுமே பொருந்திருக்கு. ஆப்ஷன் டி. கிராமம் அப்படின்னா பக்ஷி அப்படிங்கிறது தான் தவறான விடை. கிராமம் அப்படின்னா பக்ஷிங்கிறது தான் தவறான விடை. அடுத்தது, ஹூனர்கள் டேஸ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்கந்தகுப்தர் ஆட்சியின் போது தான் இந்தியா மீது படையெடுத்தார்கள். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது 2ஆம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த மன்னர் 2ஆம் சந்திரகுப்தர். ஐமா என்ற சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னா கடவுள் வழிபாட்டிற்கு ஒதுக்கப்படும் நிலம் தான் ஐமா. இதோட குப்தர்கள் பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முடியுது. இன்னும் இருந்தால் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.